ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு த்ரில்லிங்கான ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் ஸ்பேஸ் ஸ்வீப்பர்ஸ். இது 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாக ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பூமி பயங்கரமாக பொல்யூட் ஆகி மனுஷங்க வாழவே முடியாத மாதிரி ஆகிட்டு இருக்கும். அதனால மனுஷங்க எல்லாம் ஸ்பேஸில் வாழ ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பூமியை காப்பாற்றணும்னா அது ஒரு சின்ன பொண்ணால் தான் முடியும். அந்த சின்ன பொண்ணை வில்லங்கிட்ட இருந்து ஒரு ஸ்பேஸ் டீம் காப்பாற்றுவாங்க. இதுதான் அந்த படத்தோட கதையே. இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இயர் 2092 போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. 2092 உலகம் எப்படி இருக்குன்னா, மரம் காடெல்லாம் பூமியில சுத்தமா அழிஞ்சு போயிட்டு இருக்கு. மழையே இல்லாம எங்க பார்த்தாலும் பொல்யூஷன். மக்கள் சுவாசிக்கிறதுக்கு கூட ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் சுவாசிக்கிறாங்க. சூரியனுடைய வெப்பம் தோலை எரிக்கிற அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. அதோட பாலைவனத்தோட அளவும் பூமியில அதிகமாயிருக்கு. இதனால பூமியில மனுஷங்க வாழவே முடியாத மாதிரி நிலைமை உருவாயிட்டு இருக்கு. இது சரி பண்ற மாதிரி யூடிஎஸ் என்ற ஒரு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஸ்பேஸ்ல பயங்கர பிரம்மாண்டமா பூமி மாதிரியே ஒரு சின்ன ஊரை கிரியேட் பண்ணிடுறாங்க. அங்க மக்களுக்கு எல்லா வசதியுமே கிடைக்கும். சுத்தமான காத்து, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தண்ணின்னு எல்லாமே கிடைக்கும். ஆனால் சின்ன பிரச்சனை என்னன்னா, அங்கே எல்லாராலையும் போய் வாழ முடியாது. யூடிஎஸ்ன்றது ஒரு கம்பெனி, அதை உருவாக்குனது ஒருத்தர். அவர் சொல்றவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் வாழ முடியும். பூமியில இருந்த பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் யூடிஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அந்த இடத்துல போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பணம் இல்லாதவங்க அந்த யூடிஎஸ் ஸ்பேஸ்ஷிப் பக்கத்தில் சின்ன சின்ன ஸ்பேஸ்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எல்லாரோட நோக்கமும் எப்படியாவது காசு சேர்த்து அந்த யூடிஎஸ் சிட்டிசன்ஷிப்பை வாங்கி வசதியோடு வாழணுன்றது தான். அதுக்காக எல்லாருமே பயங்கரமாக உழைச்சி காசு எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில மக்கள் ஸ்பேஸுக்கே வராமல் பூமியிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் டேவு. நம்ம ஹீரோ இப்போ எங்கே வந்திருப்பார்னா, இது ஒரு ஸ்பேஸில் இருக்க ஒரு மார்ச்சரி. ஸ்பேஸில் பூமியை விட அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். ஸ்பேஸ்ஷிப் மோதி, எரிக்கல் மோதி, பாம்பு வெடிச்சின்னு நிறைய மக்கள் டெய்லி செத்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் இந்த மார்ச்சரி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸ் மார்ச்சரிலேருந்து நீங்கள் பாடியை வாங்கிட்டு போனோன்னா அதுக்கு நம்ம காசு கட்டணும். அதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்போ வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ யாரை தேடி வந்திருப்பாருனா, ஒரு பொண்ணை தேடி வந்திருப்பாரு. அந்த பொண்ணு யாருன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக மார்ச்சரிக்கு போயிட்டு, எனக்கு இப்போ காசு கம்மியாக இருக்குது, அதுக்கு பதில் இந்த அரிசியை வச்சுங்க, இது உண்மையிலேயே பூமியில் விளைஞ்ச அரிசி, இதை வச்சுட்டு எனக்கு அந்த முகத்தை காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மார்ச்சரியில் இருக்க ஒரு லேடி ஆஃபீஸர், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா, எப்போ தான் நீ காசு கொண்டு வருவ, காசு கொண்டு வந்தால் தான் எங்களால் பாடியை காட்ட முடியும், இல்லைனா கிளம்பிட்டு இங்கேருந்துன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவர் இழுத்துட்டு வெளியே போக சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க லேடி ஆஃபீஸர், உன் ஷூ சூப்பராக இருக்குது, நீ கொண்டு வந்த அரிசியோடு சேர்த்து உன் ஷூவும் எங்ககிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ கேட்ட அந்த பொண்ணோட பாடியை நாங்கள் காட்டுறோம், அது நீ தேடி வந்த பொண்ணோட முகமாக இருந்தால் நீ அதை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டெட் பாடியை காட்டுறாங்க. ஆனால் அது நம்ம ஹீரோ தேடி வந்த பொண்ணு கிடையாது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு அங்கேருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் நம்ம யூடிஎஸ் கம்பெனியோட ஓனர், அதாவது நம்ம படத்தோட வில்லனை காட்டுறாங்க. ஆள் நல்லா டீசெண்டாக சயின்டிஸ்ட் மாதிரி இருப்பார். அவரோட தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவரை இன்டர்வியூ எடுத்துக்காக ஒரு ரிப்போர்ட்டர் டீம் வந்திருப்பாங்க. வில்லனுடைய அடுத்த பிளான் என்னன்னா, மார்ஸை பூமி மாதிரியே கடல் காடுன்னு மனுஷங்க வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், அதை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பான். தான் சொல்கிறது தான் அந்த மார்ஸ் உலகத்தில் சட்டமாக இருக்கணும். அவன் தான் அந்த மார்ஸ் உலகத்தை ரூல் பண்ணணும்னு நினைப்பான். அதுக்காக பாதி வேலையை முடிச்சுட்டு இருப்பான். இப்போ அவன் அதை முடிக்கிற ஸ்டேஜில் இருப்பான். அந்த மார்ஸ் மிஷனை பற்றி பேசுறதுக்காக 4 ரிப்போர்ட்டர்ஸ் வில்லங்கிட்ட வந்திருப்பாங்க. அந்த 4 பேர்லேருந்து திடீர்னு ஒரு ரிப்போர்ட்டர், நீ மனுஷங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, நீ தான் மனுஷங்களை ஆளணும்னு நினைக்கிற, நீ அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற, அதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம வில்லன் பேர் ஜேம்ஸ் சுலைவான். ஜேம்ஸும் அதுக்கு டென்ஷன் ஆகாமல் நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஸ்பேஸ் ஸ்வீப்பர்ஸ் கொஞ்சம் பேரை காட்டுறாங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்வீப்பர்ஸ் யாருன்னா, ஸ்பேஸில் நிறைய குப்பைகள்லாம் இருக்கும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடையில் கொடுத்து காசு வாங்குறோம் தான் இந்த ஸ்பேஸ் ஸ்வீப்பர்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எப்படி தேவையில்லாத பொருளாக கடையிலாங்கொண்டில் கொடுத்து காசு வாங்குவோமோ அது போல் இவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலை பண்ணுற ஸ்பேஸ் ஸ்வீப்பர்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து குப்பைகள் எடுக்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஸ்பேஸ் ஷிப் உள்ளே வந்து தான் ஒரே ஆள் மொத்த குப்பையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யார் அந்த ஸ்பேஸ் ஷிப்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஹீரோவோட டீம். நம்ம ஹீரோவுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அதில் 3 பேர் இருப்பாங்க. அவங்களும் இந்த ஸ்பேஸ் ஷிப்பர்ஸ் வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் முதல்ல கேப்டன் ஜாங், இந்த பொண்ணு தான் இந்த ஷிப்புக்கே கேப்டன். அடுத்தது பப்புன்னு ஒரு ரோபோட் இருக்கும். அடுத்தது 3வது ஆள் டைகர் பார்க்குன்னு ஒரு மெக்கானிக் இருப்பான். இவன் தான் அந்த ஷிப்பில் ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இந்த பப்புன்றது ஒரு பொம்பளை ரோபோட். நம்ம ஹீரோ, அப்புறம் கேப்டன் ஜாங், அப்புறம் இந்த பார்க்குன்றவன், அப்புறம் இந்த ரோபோட், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டீமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கேங் கொஞ்சம் பவரான டீம். எல்லாருமே கொஞ்சம் ரகடாக இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பயமாக வண்டி ஓட்டுற திறமை இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும். சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போகும்போது தெரியாம ஒரு ஸ்பேஸ் ஷிப்போடைய ஆண்டனை உடைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கடையில் கொடுத்து காசு வாங்கலாம்னு போயிருப்பான். ஆனால் அந்த கடையில், உங்கள் டீம் எங்களுக்கு சொந்தமான ஸ்பேஸ் ஷிப்போடைய ஆண்டனை உடைச்சிட்டீங்க, அதனால நீங்கள் தான் எங்களுக்கு காசு கொடுக்கணும், இந்த பொருளுக்கான காசு நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ எப்படியாவது காசு சேர்த்து அந்த ஸ்பேஸ் மார்ச்சர்லேருந்து ஒரு டெட் பாடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதனால அவன் எய்மே காசு சேர்க்கணுன்றது மட்டும்தான், வேற எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டான். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த கடைக்காரன்கிட்ட அவனால்
அவனால் காசு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனும் திருப்பி சண்டை போடுவான். நம்ம ஹீரோவும் கடைக்காரரும் சண்டை போட்டுருக்கும் போது ஒரு கேரக்டர் கடை உள்ள வரும். இவன் பேர் பீரி. இவன் நம்ம கேப்டனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இவன் உள்ள வந்து டிவி ஆன் பண்ணுறான். டிவியில் நியூஸ் காட்டுறாங்க. என்னன்னா டொரோத்தின்னு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு ரோபோட் ஊரில் சுற்றிட்டு இருக்கு. அது ரோபோட் கிடையாது, அது ஒரு பயங்கரமான பாம். அதை பிளாக் ஃபாக்ஸ்ன்ற ஒரு டெரரிஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ரோபோட் யாருன்னா பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இந்த நியூஸை டிவியில் கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட பேசிட்டு வெளியே போயிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த கடையிலேருந்து என்னடா வாழ்க்கை இது, காசே சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு சோகமாக வெளியே போயிடுறான். ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறான்னா குப்பத்தொட்டிக்கு போயிட்டு 2 ஷூவை தேடிட்டு இருப்பான். அந்த ஸ்பேஸ் மார்ச்சில் ஷூவை கொடுத்துருவான்ல, அதனால அப்போதுலேருந்து வெறுங்கால தான் சுற்றிட்டு இருப்பான். அதனால அந்த குப்பத்தொட்டிக்கு போயிட்டு 2 ஷூவை தேடி எடுத்து போட்டுப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம டீம் இருப்பாங்கள்ல, சேங்கு, பப்பு, அதுக்கப்புறம் பார்க்கு, அவங்க கூட உட்காந்து ஸ்பேஸ்ஷிப்பில் சீட் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டீம்லேயே பார்க்கு மட்டும் தான் நேர்மையாக விளையாடிட்டு இருப்பான். மற்ற 3 பேருமே ஒருத்தர் ஏமாற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. பப்புக்கு எல்லாமே பின்னாடி தெரியும், ஸ்கேன் பண்ணி பார்த்துருவான். விளையாடிட்டே இருக்கும்போது பார்க்கு திடீர்னு நான் ஸ்பேஸ்ஷிப்பில் ஒழிச்சு வச்சிருந்த ரைஸை காணோம், அதை யார் எடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் அது நம்ம ஹீரோ தான் எடுத்து ஸ்டார்டிங்லேயே ஸ்பேஸ் மார்ச்சில் கொடுத்துட்ருப்பான். ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி நைஸாக உட்காந்துருப்பான். நம்ம பார்க் அதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பான். அந்த ரைஸ் எங்கே யார் எடுத்ததுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் யாருமே அந்த பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே பார்க் நம்ம கேப்டன் ஜாங் மேலே சந்தேகப்படுவான். பார்க்குக்கும் ஜாங்குக்கும் வாக்குவாதம் மாதிரி ஆகி சண்டை ஆகுது. 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. உடனே 4 பேருமே சேர்ந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த டீமில் இருக்க 4 பேருக்குமே காசு தேவைப்படும். எப்படி ஹீரோவுக்கு காசு சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கோ, அதே போல் மிச்சம் 3 பேருக்கும் காசு தேவைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த 4 பேருக்குமே வாழ்க்கையில் காசு சேர்க்கறது மட்டும் தான் ஒரே குறிக்கோள். அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி காசு சேர்த்துட்டு இருப்பாங்க. காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட டீம் தூரத்துல ஒரு ஸ்பேஸ்ஷிப் வெடிச்சிருக்கும். அதுல இருந்து குப்பையை கலெக்ட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ தான் கீழே இறங்கி தேவையில்லாத பொருள், தேவையான பொருள்லாம் தேடி எடுத்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு ஒரு விஷயத்த பாக்குறான். நிறைய ஏர் பேக் பலூன் மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்த்தா அந்த நடுவுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு தான் அந்த நியூஸ்ல சொன்ன அந்த டொரோத்தின்ற பொண்ணு. ஹீரோக்கு அந்த நியூஸ்ல சொன்னது ஞாபகம் இல்ல. அந்த சின்ன பொண்ணை ஸ்பேஸ்ஷிப்புக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஸ்பேஸ்ஷிப்புக்கு கூட்டிட்டு போன உடனே அங்க இருக்க கேப்டனு மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இவளை ஏங்க கூட்டிகிட்டு வந்த அப்படின்லாம் கேட்டுருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுக்கிட்டே நீ எந்த ஊர், உங்கள் அப்பா அம்மா யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாது, பதில் தெரியாதுன்னு பதில் சொல்லுது. நீ யூடிஎஸ் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. அதுக்கும் அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. சரி, இந்த பொண்ணால் நமக்கு எந்த யூஸும் இல்லை, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும்போது தான் நம்ம ஹீரோக்கு அந்த நியூஸ் ஞாபகம் வருது. நியூஸில் சொன்ன அதே டொரோத்தின்ற பொண்ணை தான் நம்ம தெரியாமல் தூக்கிட்டு வந்திருக்கோன்றதே ஹீரோக்கு அப்புறமா தான் தெரியுது. உடனே அந்த நியூஸை பற்றி மற்ற டீமில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறான். அவள் சின்ன பொண்ணு கிடையாது, அவள் ரோபோட்டு, அவள் ஒரு பாம், அவள் எப்போ வேணா வெடிப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்டலாம் சொல்லிடுறான். மெம்பர்ஸ்லாம் இவன் வெடிக்க போறான்னு பயந்து ஒருத்தர் ஒரு மூலையில் போய் கொஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த டீம்ல இருந்த பார்க்குன்றவன் என்ன பண்ணிடுறான்னா, இந்த பொண்ணை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தெரியாமல் போலீஸ்க்கு ஒரு கால் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பொண்ணை வச்சு எப்படின்னா காசு சம்பாதிக்கணும்னு பார்ப்பான். அவள் கொண்டு வந்த பொருள்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் பேக்கில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா மிஸ்கால்ஸில் ஒரு நம்பர் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மிஸ்கால் வந்த நம்பர் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. இந்த பொண்ணை பற்றி அவங்க கிட்ட பேசி அவங்ககிட்ட காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ணுவான். உடனே இந்த பிளானை மற்ற டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளியே கூட்டிட்டு அந்த பொண்ணை மட்டும் ஷிப்பில் தனியாக விட்டுட்டு கிளம்பிடுறான். இப்போதான் ஒரு சீனை காட்டுவாங்க. அந்த சின்ன பொண்ணு ஸ்பேஸ்ஷிப்பில் தனியாக இருக்கும். அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் நம்ம பார்க்க ஒரு சின்ன செடியை வளர்க்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவன் எவ்வளோ தான் செடியில் தண்ணி ஊற்றினாலும் அது வளராது, காஞ்சி போய் இருக்கும். அந்த சின்ன பொண்ணு போய் அந்த செடியை தொட்டதும் அந்த செடியிலேருந்து சின்ன சின்னதாக இலை முளைக்க ஆரம்பிக்கும். காஞ்சி போய் இருந்த செடி அப்படியே பச்சையாக மாறிடும். ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த பவர் இருக்குன்றத ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியவே தெரியாது. அவங்க எல்லாரும் பிளான் போடுறதுக்கு வெளியே போயிட்டு இருப்பாங்க. வெளியே கடைக்கு போயிட்டு ஹீரோ இந்த பிளானை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த பிளானை சூப்பர்னு பாராட்டுறாங்க. இந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாருமே காசு கிடைக்கும், நம்ம எல்லாரோட பிரச்சனையும் தீர்ந்துரும்னு சொல்கிறாங்க. ஒரு சேட்டிலைட் ஃபோன்லேருந்து அடிக்கடி மிஸ்கால் வந்த அந்த நம்பருக்கு ஹீரோவோட டீம் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு எங்கள் கிட்ட இருக்கா, இவ உங்களுக்கு திருப்பி வேணும்னா எங்களுக்கு $2 மில்லியன் காசு வேணும், இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து பொண்ணை கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களும் ஒத்துக்கிறாங்க. நாங்கள் காசு கொடுக்குறோம், பொண்ணை பத்திரமா கூப்பிட்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோட டீம் பயங்கரமாக குஷியாயிடுறாங்க. காசு கிடைக்க போகுதுன்ட்டு டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த டொரோத்தின்ற பொண்ணு டெரரிஸ்ட் உருவாக்கின ஒரு பாம்புன்னு நியூஸில் சொல்கிறாங்களே, அவள் வெடிச்சிட மாட்டாளான்னு ஃபோனில் கேட்குறாங்க. அதுக்கு ஃபோனில் ஆப்போசிட்டில் பேசுகிறவன், அவன் ஆர்டர் கொடுத்தா தான் வெடிப்பா, அது வரைக்கும் வெடிக்க மாட்டா, ஒருவேளை நீ இப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தா நான் ஆர்டர் கொடுத்துருவேன்னு மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் இல்லை, நாங்கள் போய் சொல்ல, பொண்ணு எங்ககிட்ட தான் இருக்கா, நீங்கள் வந்து காசை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. திரும்பியும் ஸ்பேஸ்ஷிப்புக்கே போயிடுறாங்க.
நம்ம பார்க் இருப்பான்ல, அவனும் அந்த சின்ன பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் நல்ல சிங்க் ஆகுது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்லா விளையாடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஹீரோ டீமுக்கு தெரியாது. இவங்க சேட்டலைட் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது இவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வில்லன் இவங்க பேசுறதை ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இவங்க கிட்ட தான் இருக்கிறது. அந்த டொரோத்தின்ற பொண்ணு நம்ம ஹீரோ டீம் கிட்ட தான் இருக்குன்றதை தெரிஞ்சுப்பான். உடனே அவங்க கீழே இருக்கவங்க கிட்டலாம் எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் ஷிப்பில் அந்த $2 மில்லியன் எப்படி பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா போலீஸ் வந்திருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்க்குன்றவன் டொரோத்தியை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக போலீஸ் அங்கே வந்திருப்பாங்க. இதை பற்றி டீம் மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது. அது தெரியாமல் டொரோத்தியை வச்சு அவங்க டீல் பேசிட்டு இருப்பாங்க. உடனே போலீஸ் கிட்ட காசு லஞ்சமாக கொடுத்து இந்த காசை வச்சுட்டு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரர் அதை ஒத்துக்கவே மாட்டான். அப்போ கேப்டன் சாங் என்ன பண்ணுவான்னா போலீஸ் கையில் காசை வச்சுட்டு இந்த பல்புன்ற ரோபோட் ரெக்கார்ட் பண்ணிச்சு இதை வீடியோவாக எடுத்து நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிச்சுனா உன் வேலையே போயிடும் பரவாயில்லையான்னு போலீஸை பார்த்து கேட்பா. போலீஸும் அதுக்கு பயந்துட்டு நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். எப்படியும் போலீஸ் ஒரு வேலை சமாளிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ஹீரோட டீம் டீல் படி டொரோத்தியை ஒப்படைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த டீலர் எப்படியோ கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு டொரோத்தியை ஒப்படைக்கலான்னு பார்த்தா அவள் அங்கே இருக்க மாட்டா. வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல போயிடுவா. டீல் படி அவங்க போன இடம் ஒரு பப்பு மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு டொரோத்தியை பார்த்ததும் அவள் ஒரு டைம் பாம்புன்னு நினச்சி மக்கள் எல்லாம் பயத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கூட்டத்தில் ஹீரோவால் டொரோத்தியை கண்டுபிடிக்கவே முடியாது. அதே சமயம் வெளில அனுப்பின ஆளுங்களும் சுட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கங்கன்னு ஓடி டொரோத்தியை மிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு டொரோத்தியை கண்டுபிடிச்சிருவான். ஆனால் அந்த வில்லன் அனுப்பின ஆளுங்க டொரோத்தியும் ஹீரோவையும் சுற்றி வளைச்சிருவான். 2 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஃபயர் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு புல்லட் எல்லாம் மறைஞ்சு போயிடும். என்ன நடந்திருக்குன்னா டொரோத்தியால் அந்த வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவள் மைண்டாலே அந்த வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற பவர் அவளுக்கு இருக்கு. அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த வில்லனோட அடையாளம் கிட்ட இருந்து டொரோத்தி நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுவா. ஆனால் நம்ம ஹீரோ டொரோத்திக்கு இந்த பவர் இருக்குன்றதை நோட் பண்ண மாட்டான். சண்டையில் மறந்துடுவான். ஆனால் கேப்டன் ஜான் இதை பார்த்துருவா. எப்படியும் நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் டொரோத்தியும் ஸ்பேஸ் ஷிப்புக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு $2 மில்லியன் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதில் வர காசை வச்சு தான் அந்த ஸ்பேஸ் மார்ச்சி கிட்ட காசு கொடுத்துடலாம்னு யோசிச்சு வச்சிருப்பான். அது முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுவான். ஓரமாக போய் யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்துருவான். இதனால டொரோத்தி மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். டொரோத்தியை பார்த்தாலும் தள்ளி போக ஆரம்பிச்சிருவான். அவகிட்ட பேசவே மாட்டான். ஆனால் டீமில் இருக்க மற்ற 3 பேருக்கும் டொரோத்தி ரொம்ப பிடிச்சி போயிடும். அவ கூட ஃப்ரெண்ட் ஆகி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கும் டொரோத்தியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. டொரோத்தியும் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோ டொரோத்தியை பார்த்தாலே வெறுப்பாய் தள்ளி போயிடுறான். டொரோத்தி பார்க் கிட்ட போயிட்டு ஏன் டேவோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அவருக்கு எனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போதான் பார்க் நம்ம ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். நான் ஸ்டார்டிங்லேயே ஏன் ஹீரோ இந்த மாதிரி ஸ்பேஸ் மார்ச்சுக்கெலாம் போயிட்டு பணத்தை தேடிட்டு இருக்கான்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அந்த ஃப்ளாஷ்பேக் தான் இது. நம்ம ஹீரோ டேவோ ஸ்டார்டிங்கில் யூடிஎஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். யூடிஎஸ் ஆர்மியில் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருந்து ஈவுவர்க்குமே இல்லாத ஒரு சோல்ஜர்ன்ற பேர் எடுத்திருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோ டேவோ யூடிஎஸ் ஆர்டர் போட்டதுனால ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை அட்டாக் பண்ணுவான். அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் எல்லாருமே இறந்துருவாங்க. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் உயிர் தப்பிச்சிடும். அந்த பொண்ணு பேரு சுனினி. அந்த சின்ன பொண்ணை கொல்றதுக்கு நம்ம ஹீரோ டேவுக்கு மனசே வராது. அதனால அந்த சின்ன பொண்ணை தான் கூடவே கூட்டிட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சுனினின்ற அந்த பொண்ணும் அப்பா பொண்ணு மாதிரி பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த டைம்ல 20 வயசு தான் இருக்கும். ஆனாலும் இனிமேல் நம்ம வாழ்ந்தா அந்த பொண்ணுக்காக தான் உயிர் வாழணும். அந்த பொண்ணுக்கு நாம தான் எல்லாமே, நாம தான் அப்பான்னு முடிவு எடுத்துருவோம். அதனால நம்ம ஹீரோ டேவு அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுலேயே மொத்த டைமும் செலவு பண்ணிடுவான். யூடிஎஸ் ஆர்மிக்காக வேலை செய்த நிப்பாட்டிடுவான். அவனுடைய கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். மனசாட்சியே இல்லாத அவனோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மக்கள் மேலே அன்பு காட்ட ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் யூடிஎஸ்க்காக மக்களை கொள்ற வேலையெல்லாம் விட்டுலாம்னு நினைச்சிருவான். இதனால யூடிஎஸும் கோவப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சிட்டிசன்ஷிப்பை வாங்கி அவன் கூட இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு யூடிஎஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் அவன் பொண்ணு சுனேனியும் இப்போ கிடைக்கிற ஸ்பேஸ்ஷிப்லாம் தங்கிட்டு தெருவா சாப்பாடுக்காக அலைய ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வறுமையான வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாது. ஹீரோ நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு வறுமையில் இருப்பாங்க. சாப்பாடுக்காக ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட பொண்ணு சுனேனி ஒரு கடையில் சாப்பாடை பார்த்ததும் பசி தாங்காம அந்த சாப்பாடை நோக்கி போயிடுறா. ஹீரோ கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறா. நம்ம ஹீரோ டேவு பொண்ணு எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காத விதமா திடீர்னு ஒரு கல்லு வந்து ஸ்பேஸ்ஷிப் மேல மோதிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோ டேவு மட்டும் தூரமா அந்த நாள் தப்பிச்சிடறான். ஆனா அவனோட பொண்ணு சுனேனி அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ள இருந்ததுனால அந்த ஸ்பேஸ்ஷிப்போட வெடிச்சு செத்துறா. நம்ம ஹீரோ அவன் பொண்ணை சரியா பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறான். இனிமேல் நம்ம வாழ்க்கையே தான் பொண்ணுன்னு தான் நினைச்சான். ஆனா அவன் கண்ணு முன்னாடியே அவன் பொண்ணு வெடிச்சு செதறிட்டா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டேவுக்கு அவனால் தான் அவன் பொண்ணு செத்தான்ற ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகிடும். அந்த இடத்துல அவனுடைய பொண்ணோட உடம்புல ஒரு சின்ன பகுதி கூட அவனுக்கு கிடைக்கல. இதனால தான் நம்ம ஹீரோ ஸ்பேஸ் மார்ச்சரி காசு கட்டி பாடியெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறான். இதனால தான் நம்ம ஹீரோ காசு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கான். காசு சேர்த்து அவன் பொண்ணுடைய உடம்பை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை
வில்லனை நல்லபடியாக அடக்கம் பண்ணுறது தான் அவன் வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுட்டு இருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம பார்க் டொரோத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டொரோத்தி இதை கேட்டதும் அவளுக்கே மனசு கஷ்டமாயிடுது. டொரோத்தி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உனக்கு என்ன காசு தானே பிரச்சனை, காசு தானே வேணும், அதுக்கு நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏற்கனவே ஒரு சீனில் டொரோத்தி செடியெல்லாம் மைண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணி வளர வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்லேயே ஒரு செடியை டொரோத்தி வளர வச்சிருப்பா. அது ஆக்சுவலாக ஒரு தக்காளி செடி. அந்த செடியிலேருந்து தக்காளியை டொரோத்தி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வளர வைக்கிறா. அந்த தக்காளியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ டேவு மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்கிறான். மக்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி தக்காளியெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிருக்கும் போல் அது நல்லா வியாபாரம் ஆகுது. மக்களும் அந்த தக்காளியை நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. டொரோத்தியும் இதே போல் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தக்காளியை வர வச்சுட்டே இருக்கா. டேவும் நம்ம அந்த தக்காளி எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்று நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். டொரோத்தியால் நம்ம ஹீரோ டேவு இப்போ நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவன் மேலே இருந்த கோவமும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் டொரோத்தியோட பழகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பொண்ணு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால டொரோத்தி கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி கிடைக்குதுன்ற மேட்டர் ஸ்பேஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் வில்லனுக்கும் தெரிய வருது. அதே சமயம் டொரோத்தியை ஒரு பிளாக் ஃபாக்ஸ்ன்ற டெரரிஸ்ட் டீம் டீல் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஒரு இடத்துல இது போல் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டொரோத்தி தான் இருக்கணும், அவளால் தான் இது போல பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிளாக் ஃபாக்ஸும் வில்லனோட டீமும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ ஸ்பேஸ்ஷிப்பில் நம்ம பார்க்கும் டொரோத்தியும் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு டொரோத்தி காணாமல் போயிடுறா. அவள் எங்கன்னு சொல்லிட்டு பார்க் பின்னாடியே தேடிட்டு போகிறான். கூடவே நம்ம ஹீரோவையும் ஷிப்பில் இருக்க மற்ற எல்லாரையும் டொரோத்தி காணோம், சீக்கிரமாக தேடுங்கன்னு சொல்லிட்டு தேட சொல்கிறான். யார் டொரோத்தியை கூட்டிகிட்டு போயிருப்பான்னு பார்த்தா பிளாக் ஃபாக்ஸ்ன்ற டீம் ஷிப்புள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க தான் டொரோத்தியை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட டீமுக்கும் அந்த பிளாக் ஃபாக்ஸ் டீமுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஆனால் அந்த சண்டையில் நம்ம ஹீரோவோட டீம் ஜெயிச்சிடுறாங்க. அந்த பிளாக் ஃபாக்ஸ் டீமை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு டொரோத்தி வேணும், எதுக்கு அவளை தூக்கிட்டு போக பார்க்குறீங்கன்னு உண்மையை சொல்லனா நீங்கள் யாருமே இந்த ஷிப் விட்டு உயிரோட போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஜாங் பயங்கரமாக டைலாக்லாம் பேசுகிறா. இப்போ தான் ஒரு உண்மை தெரிய வருது. பிளாக் ஃபாக்ஸ்ன்றது ஒரு டெரரிஸ்ட் டீம் கிடையாது. அவங்க இயற்கையை காப்பாற்றுறதுக்காக போராடுற ஒரு டீம். யூடிஎஸ்க்கு எதிராக போராடுறதுனால இந்த பிளாக் ஃபாக்ஸ் டீமை டெரரிஸ்ட்னு சொல்லி முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. நம்ம பிளாக் ஃபாக்ஸ் டீம் வில்லன் கிட்ட இருந்து டொரோத்தியை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க தான் இப்போ டொரோத்தி யாரு, அவ எங்கேருந்து வந்தவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டலாம் சொல்றாங்க. டொரோத்தியோடைய உண்மையான பேரு கோட்னீம். அவளுடைய அப்பா ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அவர் யூடிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நம்ம டொரோத்தி யூடிஎஸ்ல தான் பிறந்திருக்கா. பிறக்கும் போதே ஒரு குணப்படுத்த முடியாத நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா. எல்லா டாக்டர்ஸுமே இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிட்டு இருக்காங்க. அப்போதான் டாக்டர் கேங் தான் பொண்ணுக்கு தானே மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நானோ பாட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்தை டொரோத்திக்கு போட்டதும் குணப்படுத்த முடியாத நோய் குணமாயிடுது. கூடவே டொரோத்திக்கு ஒரு ஸ்பெஷல் பவரும் கிடைக்குது. இதை டாக்டர் கேங்கே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. என்ன பவர்னா, நானோ பாட்ஸை வச்சு செஞ்ச மருந்தை டொரோத்திக்கு போட்டதுனால அவளால் நானோ பாட்ஸை மைண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த யூடிஎஸ் ஃபுல்லாகவே நானோ பாட்ஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருப்பாங்க. அதனால டொரோத்தி நினைச்சான்னா ஒரு யூடிஎஸ் சாம்ராஜ்யத்தை அழிக்கவும் முடியும், அதே போல ஒரு யூடிஎஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும். இது மட்டும் இல்லாமல் செடி எல்லாத்தையும் மைண்டில் கண்ட்ரோல் பண்ணியே வளர வைக்கிற திறமை நம்ம டொரோத்திக்கு இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி பூமியை பழையபடி மாற்றிடலாம்னு சொல்லிட்டு டாக்டர் கேங் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம வில்லன் சுலைவான் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா யூடிஎஸ் வச்சு தான் அவன் பழப்பு நடத்திட்டு இருக்கான். மக்களை மார்ஸில் தங்க வைக்கணும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். டொரோத்தி இருந்தானா அவள் பூமியை பழையபடி மாற்றிடுவா. அப்புறம் மக்கள் எப்படி மார்ஸுக்கு வருவாங்கன்னு டாக்டர் கேங்கையும் டொரோத்தியும் அழிக்க பார்ப்பான். அதனால டாக்டர் கேங் வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு இயற்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிற பிளாக் ஃபாக்ஸ் என்ற டீமோட சேர்ந்துருவாங்க. இதனால தான் வில்லன் பிளாக் ஃபாக்ஸ் டீமை டெரரிஸ்ட்னு நியூஸ்ல அறிவிச்சிடறான். கூடவே நம்ம டொரோத்தி ஒரு மனுஷியே கிடையாது, அவ ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு ஹியூமன் பாம். இந்த ஃபிளாஷ்பேக்லாம் நம்ம ஹீரோட டீம் கிட்ட பிளாக் ஃபாக்ஸ் டீம் சொல்லி முடிக்கிறாங்க. பிளாக் ஃபாக்ஸ் டீம் நாங்க டொரோத்தியை கூட்டிட்டு போறோம், அவளுடைய அப்பா டாக்டர் கேங் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் டொரோத்தியை விட்டு பிரிய மனசே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாம டொரோத்தியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு வில்ல அந்த தக்காளி மேட்ரு என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் அமைச்சிருப்பான். ஒரு சூப்பர் ரோபோட் மாதிரி இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிளாக் ஃபாக்ஸ் டீம் அப்புறம் நம்ம ஹீரோட டீம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வில்லனோட சூப்பர் ரோபோட் அடிச்சு போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போறாங்க. நம்ம டொரோத்தியோடைய அப்பா டாக்டர் காங் கிட்ட நம்ம ஹீரோ டீம் பிளாக் ஃபாக்ஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து டொரோத்தி எதுவுமே ஒப்படைக்கிறாங்க. டொரோத்தியும் அவளுடைய அப்பா காங்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோவையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது நம்ம வில்லன் சுலைவான் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி அவன் டீமை கூட்டிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டீமுக்கும் வில்லன் டீமுக்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. இந்த சண்டையில சம்மடி வாங்கி வில்லன் கிட்ட நம்ம ஹீரோ டீம் தோத்து போவாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் கேங்கையும் வில்லன் இந்த சண்டையில போட்டு தள்ளிடுவான். நம்ம வில்லன் சுலைவான் ஹீரோ கிட்ட வந்து, நீ ஏற்கனவே யூடிஎஸ்க்காக வேலை பார்த்திருக்க, அந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன், உனக்கு தேவை பணம் தானே, இந்த 2 மில்லியன் என்ன 4 மில்லியன் கொடுக்குறேன், இந்த பணத்தை எடுத்துட்டு நீ ஓடி போயிடணும், இதுக்கப்புறம் இந்த பொண்ணு தட்டிலாம் பின்னாடி யாரோட சொல்லிட்டு டொரோத்தியை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அந்த பணத்தை பார்த்ததும் ஹீரோவும் மனசு மாறிடுறான். இதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் இவ்வளோ காசு சேர்க்க முடியாது, நம்ம வாழ்றதே பணம் சேர்த்து நம்ம பொண்ணோட உடம்பு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான். அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா டீம்ல இருக்க மற்ற 3 பேர்
பேர் கேப்டன் ஜாங், அப்புறம் அந்த பப்புன்ற ரோபோட், அப்புறம் அந்த பார்க்குன்றவன் டொரத்தியை தேடி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ டேவையும் அவங்க கம்பல் பண்ணல. உனக்கு எது முக்கியம்னு எங்களுக்கு தெரியும், நீ வாழ்க்கையே இதுக்காக தான் செலவு பண்ணியிருக்க, அதனால் நீ போய் வேலையை பாரு, நாங்கள் 3 பேர் போய் டொரத்தியை கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அந்த 4 மில்லியன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்பேஸ் மார்ச்சலில் கட்டிடுறான். அங்கே அவன் பொண்ணுடைய உடம்பு கிடைக்கல, அதுக்கு பதிலாக அவன் பொண்ணு யூஸ் பண்ண பேக் தான் கிடைச்சிருக்கு. அந்த பேக்கில் ஒரு டிராயிங் நோட் இருக்குது. அதில் என்ன எழுதிருக்குன்னா, நான் பெரிய பொண்ணு ஆனதும் எங்கள் அப்பா போல் நல்ல பொண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சுனேனின்ற சின்ன பொண்ணு உயிரோடு இருக்கும்போது எழுதி வச்சிருப்பா. அதை பார்த்ததும் டேவுக்கு அழுக வந்துடும். இந்த காசு எடுத்துகிட்டு வந்துட்டு துரத்தியை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ டேவு மறுபடியும் அவன் டீமோட போய் சேர்ந்துருவான். இப்போ 4 பேரும் சேர்ந்து ஒன்னா அந்த யூடிஎஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு டொரத்தியை தேடி போவாங்க. அங்கே போனால் நம்ம வில்லன் சுலைவான் டொரத்தியை போட்டதில் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருப்பான். டொரத்தியை சாதாரணமாலாம் கொல்ல முடியாது. அவளை கொல்லணும்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல எனர்ஜி தேவைப்படும். அதனால ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல ஹைட்ரஜன் பாமையும் டொரத்தியும் கூட வச்சு அது எர்த்து மேலே போய் மோதுற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். அது கண்டி பூமி மேலே போய் மோதிச்சுன்னா நம்ம பூமியே இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். வில்லனோட பிளானும் சக்ஸஸ் ஆகிடும். அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான பிளானை வில்லன் போட்டு வச்சிருப்பான். நம்ம ஹீரோட டீம் யூடிஎஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போய் டொரத்தியை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம வில்லனுடைய கமாண்டர் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும். அதுதான் அந்த அடியாளுக்கெல்லாம் மெயின் ஆள் போலகுது. அது வந்து சம்மட்டி அடிச்சு போட்டது நம்ம ஹீரோட டீமை. இப்போதான் ஒரு பயங்கரமான சீனை காட்டுவாங்க. நம்ம பார்க் இருக்கான்ல, அவன் இந்த கேங்ல சேரத்துக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டரா இருந்திருப்பான். அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும். அதனால பார்க் அந்த பொண்ணோட சண்டை போட்டு நம்ம ஹீரோ டீமையும் டொரத்தியும் காப்பாற்றி வெளியில கூட்டிட்டு போயிடுவான். இப்போ நம்ம ஹீரோ டீமுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வரும். என்னன்னா, அந்த ஹைட்ரஜன் பாம்பு வெடிச்சதுன்னா அது வெடிக்கிற தூரத்துல இருந்து 5000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம டொரத்தியை கூட்டிட்டு போனோம். அப்படி 5000 கிலோமீட்டர் தாண்டி டொரத்தியை கூட்டிட்டு பார்க்க முடியலன்னா அந்த ஹைட்ரஜன் பாம்பு வெடிச்சு வர ரேடியேஷன்னாலே டொரத்தி இறந்து போயிடுவா. அதனால நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லை. டொரத்தியை எப்படியாவது அவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி கூட்டிட்டு போனோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லன் சுலைவான் அவனுடைய பெரிய படையை கூட்டிட்டு வந்துருவான். என்ன பண்றதுன்னு தெரியாம மற்ற ஸ்பேஸ் சூப்பர்ஸ் கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் பூமியை காப்பாற்றணும்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம வில்லனோட ஸ்பேஸ் ஷிப்புக்கும் நம்ம ஹீரோட ஸ்பேஸ் ஷிப்புக்கும் பயங்கரமாக ஃபைட் நடக்குது. மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க. மற்ற ஸ்பேஸ் ஷிப்பர்ஸ்லாம் ஹீரோ கூட சேர்ந்து அவங்களும் வில்லனை எடுத்து சண்டை போடுறாங்க. இந்த சண்டை ரொம்ப நேரம் நடக்குது. அதுக்கப்புறம் வில்லன் தோக்குற நிலைமைக்கு வந்துடுறான். வேற வழி இல்லாமல் அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணிடுறான். இங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடக்கும். பாம்பு பிளாஸ்ட் பண்ணதுனால டொரத்தி ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கா, அவ இறந்துருவான்னு வில்லன் நினைப்பான். ஆனால் நம்ம ஹீரோ டீம் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டொரத்தியை ஸ்டார்டிங்கில் பியர்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம கேப்டன் ஜாங்கை ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பியர்ஸ்ன்ற ஸ்பேஸ் ஷிப்பில் டொரத்தியை உட்கார வச்சு 5000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால அந்த பாம்போட ரேடியேஷன் டொரத்தியை ஒன்றும் பண்ணாது. அவள் உயிர் தப்பிச்சிடுவா. நம்ம வில்லன் சுலைவான் அந்த பாம்பு வெடிச்சதுல அந்த இடத்துல இறந்து போயிடுவான். நம்ம ஹீரோவோட டீம் அங்கே வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவோட டீம் ஒருத்தரை பாராட்டி நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பப்புன்ற ரோபோட் வில்லன் பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரெக்கார்டை வீடியோவாக மக்கள்கிட்ட போட்டு காட்டி யூடிஎஸ் உடைய உண்மையான என்னன்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் டொரத்தியோட ஹெல்ப்பால பூமியை பழையபடி மக்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி பசுமையா மாத்திடுவாங்க. நம்ம ஹீரோவோட டீம் இப்போ ஒரு குடும்பமா மாறிடுவாங்க. நம்ம டொரத்தியை ஹீரோ தான் பொண்ணா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா பூமியிலேயே வாழ ஆரம்பிப்பாங்க. கடைசியில அந்த பப்புன்ற ஒரு ரோபோட்டும் ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணி ஒரு பொண்ணு ரோபோட் மாதிரி மாறிடும். இதோட இந்த ஸ்பேஸ் சீப்பர்ஸ்ன்ற படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு எதனா படத்தை அடுத்த வீடியோவாக பண்ணணும்னு இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.